தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முடிவு தரும் விடிவு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். கர்த்தர் வியாதிக்கு முடிவை கொடுக்கிறவர். எசேக்கியா ராஜாவுடைய வியாதிக்கு முடிவு கொடுத்து ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்தார். துக்கத்துக்கு முடிவு கொடுக்கிற தேவன். அதனால்தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க மனம் மாறி போகும். யாபேசின் வாழ்வில் இருந்த துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். சோதனைக்கு முடிவு. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். தனிமைக்கு ஒரு முடிவு. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கணவனை எழுந்து இளம் வயதிலே கைப்பெண்ணான ரூத்தின் தனிமைக்கு போவாஸ் மூலியமாக விடிவு பிறக்கிறது. ஆதியாகமம் 18:10 கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர்கள் திருந்த தனிமைக்கு ஒரு முடிவை கொடுத்தார். அதே போல் சகரியா, எலிசபெத். அடிமைக்கு முடிவு கொடுக்கிறவர் தேவன். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டார். எகிப்து முழுவதும் அதிகாரியாக வைத்தார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆழ்வதாக. ஜெபியுங்கள், துதியுங்கள், வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆழ்வதாக. ஆமென்.